Now we'll discuss the topic of mole concept. So often we use special name to express the quantity of individual item or our convenience. நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் நம்ம ஒவ்வொரு பேரில் நம்ம அழைப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டஜன் ரோஸ் மீன்ஸ் 12 roses. 1 square paper means 25 single sheets. சொல்கிறோங்களா? இந்த மாதிரி நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேர் அழைப்போம். அதே மாதிரி தான் we can extend this analogy to understand the concept of mole that is used for quantifying atoms and molecules in chemistry. So mole is the unit to represent a specific amount of the substance அப்படின்னு சொல்லலாம். a specific amount of the substance. To understand the mole concept, let's calculate the total number of atoms present in 12 gram of carbon, 12 isotopes or molecules in 158.03 gram of potassium permanganate and 294.18 gram of potassium digromate. ஒன்றும் இல்லை சார், இந்த டயக்ராம் பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபுள் ஆகும். ஸோ 12 நம்பர்ஸ் அப்படின்னா நம்ம 1 டஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி 1 mole அப்படின்னா எவ்வளோ என்டிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னால் 6.023 இன்ட்டு 10⁻23 என்டிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எவ்வளோ இப்போ பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டினுடைய மாலிகுலர் வெயிட் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 158.03 கிராம், அது 1 mole அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதேமாதிரி பொட்டாசியம் டைக்ரோமேட் அதுதான் 294.18 கிராம், அது நம்ம என்னென்னு சொல்கிறோம் 1 mole அப்படின்னு சொல்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? அதுக்கு ஒரு சிம்பிள் கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கால்குலேஷன் பார்த்தோமா நமக்கு ஓரளவுக்கு. பட் இன் திஸ் கால்குலேஷன் கால்குலேட் த கால்குலேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் இன் 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ். 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு எலமெண்டல் கார்பன் எடுத்துக்கோங்க. எலமெண்டல் கார்பன். In this elemental carbonல கார்பன் மாஸ் பார்த்திங்க அப்படின்னா 12. கார்பனுடைய மாஸ் 12. மாஸ் ஆஃப் ஏ சிங்கிள் ஆட்டம் அதுக்கு எவ்வளோ மாஸ் அப்படின்னு சொன்னால் 1.9926 × 10⁻⁻23. ஓகேங்களா? ஸோ இதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் ஆட்டம் ஆர் மாலிகூல்ஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆட்டம் ஆர் மாலிகூல் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸை, ஓகேங்களா, அந்த மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸை நம்ம மாஸ் ஆஃப் த சிங்கிள் ஆட்டத்தால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிரும். ஸோ அந்த 12 1.9926 × 10⁻⁻23 நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 6.02 × +23 அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். இதே மாதிரி தான் ஸோ குளுக்கோஸ்க்கு அதே மாதிரி தான் பொட்டாசியம் டைக்ரோமேட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு காமன் வேல்யூஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கால்குலேஷன்ஸில் we come to know that 12 gram of carbon 12 contains 6.022 × 10⁻23 கார்பன் ஆட்டம். இதே மாதிரி தான் ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு கிடைச்சிருது. So therefore 1 mole of carbon is equal to how many number of atoms or molecules or ions? 6.022 × 10⁻23 atoms, molecules or ions இருக்கும். அதுதான் நம்ம அங்கே என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க சார், 1 mole ஆஃப் குளுக்கோஸில் எவ்வளோ மாலிகூல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னால் 6.022 × 10⁻23 மாலிகூல்ஸ் இருக்கும். அதுதான் 1 mole ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது நல்லா அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகிட்டு, எந்த ஒரு சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி 1 mole ஆஃப் த எனி சப்ஸ்டன்ஸ் கண்டெய்ன்ஸ் 6.022 × 10⁻23 என்டிட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 mole ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படின்னா எவ்வளோ கிராம் இருக்கும் அப்படின்னா 158.03 கிராம்.
ஸோ 1 mole of the பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டில் how many number of மாலிகூல்ஸ் இருக்கும், எத்தனை மாலிகூல்ஸ் இருக்கும்னா 6.022 into 10 to the power of 22 in 10 to the power of 23, 6.022 into 10 to the power of 23 மாலிகூல்ஸ் இருக்கும். அயன் கேட்டால் அயன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஆட்டம் கேட்டாங்களா ஆட்டம்ஸ் இருக்கும். தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ இதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கேஸ்ட்ரிக் ஆசிட் அண்ட் அன்டாசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது கொடுத்துருக்காங்க டு யூ நோவில். இது ரொம்ப ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஸோ அன்டாசிட்ஸ் ஆர் காமன்லி யூஸ்டு மெடிசன் ஃபார் ட்ரீட்டிங் ஸோ ஹெட் பர்ன் அண்ட் அசிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம எதுக்கு இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நெஞ்செரிச்சலுக்கும் பட் அமிலத்தன்மைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ டு யூ நோ த கெமிஸ்ட்ரி பிஹைண்ட் இட். ஸோ இதனுடைய வேதியியல் என்ன சொல்லுது அப்படின்னா கேஸ்ட்ரிக் ஆசிட் இஸ் எ டைஜஸ்டிவ் ஃப்ளூயிட்ஸ் ஃப்ரம் இன் த ஸ்டொமக். அந்த ஸ்டொமக்லேயும் நமக்கு ஃபார்ம் ஆகும். அது என்ன ஆசிட்னா இட் கண்டெய்ன்ஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ஸ் தான். ஸோ த டைப்பிக்கல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஆசிட் இன் கேஸ்ட்ரிக் ஆசிட் இஸ் ஆக்சுவலாக 0.082 மோல் அப்படின்னு தான் இருக்கணும். ஸோ நம்ம ஸ்டொமக்கினுடைய கான்சன்ட்ரேஷன் எக்ஸிட் 0.1 மோல். இட் காசஸ் த ஹெட் பர்ன் அண்ட் அசிடிட்டி. நெஞ்செரிச்சல், நமக்கு இந்த மாதிரி அமிலத்தன்மை இருக்கும். அதாவது நமக்கு நார்மலாக எவ்வளோ இருக்கணும்னா 0.082 மோல் அப்படிங்கிறது இருக்கணும். 0.082 மோல் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் பட்டு அந்த 0.1 மோலுக்கு மேலே போனால் தான் நமக்கு நெஞ்செரிச்சலோ அசிடிட்டியோ நம்மளால் உணர முடியும். ஸோ அதுக்காக நம்ம ஆன்டாசிட் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். Antacid used to treat the contains mostly magnesium hydroxide and aluminum hydroxide that neutralize the excess acid. அது எதுக்காகனா எக்ஸஸாக நமக்கு ஆசிட் இருக்கு இல்லையா, அதனுடைய pH நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணும். தட் மீன்ஸ் அந்த ஆசிட்னுடைய கான்சன்ட்ரேஷனை ரெடியூஸ் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அந்த ரெடியூஸ் பண்ணும். எவ்வளோ ரெடியூஸ் பண்ணணும்னா 1 மோல் 0.1 மோலில் இருந்து நார்மல் 0.082 மோலுக்கு ரெடியூஸ் பண்ணும். தட் மீன்ஸ் நியூட்ரலைஸ் பண்ணும். ஓகேங்களா. அதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் படித்து பார்த்தீங்களா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகேங்களா. அந்த 0.1லேருந்து 0.018 அளவுக்கு அது ரெடியூஸ் பண்ணும். எதில் ஃபைனலாக இருக்கும்னா ஆக்சுவலாக நார்மலாக எவ்வளோ இருக்கணும் ஸ்டொமக்கில். ஸோ 0.082 இருக்கணும். பட் 0.1க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாவே நமக்கு அசிடிட்டி ஃபார்ம் ஆகும். அந்த 0.1லேருந்து 0.082க்கு கொண்டு வரணும். அப்படின்னா எவ்வளோ செலவாகும், எவ்வளோ ரெடியூஸ் பண்ணுது 0.018 ரெடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா. தட் மீன்ஸ் நியூட்ரலைஸ் பண்ணுது, எக்ஸஸ் ஆசிட்டை நியூட்ரலைஸ் பண்ணுது. ஸோ விச் வில் பிரிங் த கான்சன்ட்ரேஷன் பேக் டு நார்மல் லெவலுக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா. எஸ். அதுக்கான கால்குலேஷன் டேபிள்ஸில் கொடுத்துருக்காங்க. Avogadro numbers. The total number of entities present in 1 mole of any substance is equal to 6.022 into 10 to the power of 23. புரியுதா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 1 mole of any substanceல என்ன இருக்கும்னா 6.022 into 10 to the power of 23 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. This number is called Avogadro number. அப்படின்னா இந்த 6.022 into 10 to the power of 23 தான் நம்ம Avogadro நம்பர்னு சொல்கிறோம். ஸோ Avogadro நம்பர் which is named after the Italian physicist Amedeo Avogadro who proposed the equal volume of all gases under the same condition of temperature and pressure contain equal number of molecule. எந்த ஒரு வாயுவாக இருந்தாலும் சரி, புரியுதா. ஸோ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் வால்யூம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ்
ஈக்குவல் வால்யூம் ஆஃப் எல்லா கேஸஸ்லேயுமே ஒரே நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து இருக்கும், ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா சேம் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர். ஸோ அவகட்ரோ நம்பர் டஸ் நாட் ஹாவ் எனி யூனிட், எந்த ஒரு யூனிட்டும் கிடையாது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. கார்பன் வந்து 1 mole ஆஃப், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்டம் ஆர் மாலிகூல் ரியாக்ட் இன் எ ஸ்பெசிஃபிக் ரேஷியோ. In this first reactions, 1 carbon atom react with 1 oxygen atom. ஓகேங்களா. ஸோ இங்கே எவ்வளோங்க கொடுக்குது? ஸோ 1 கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே சேம் 1 methane molecule 2 oxygen molecule combined to form 1 mole of 1 carbon dioxide 2 H2O, 2 water molecules வந்து 2 molecules of water கொடுது. நம்ம molecules அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவகட்ரோ சொன்னதுக்கப்புறம் அதெல்லாமே 1 mole அப்படிங்கிற நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா. அதான் சொல்கிறாங்க. So it is clear that the ratio of the reactant is based on the number of molecules. So even though the ratio is based on the number of molecules, it is practically difficult. நம்ம அந்த molecules அப்படின்னு சொல்கிறது ஸோ practically difficult. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ the number of molecules, because of this reason it is so beneficial to use mole concept. நம்ம மோல் ஆக்சுவல் நம்பர் ஆஃப் மாலிகூலுக்கு உள்ளது நம்ம மோல் கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் 1 mole ஆஃப் கார்பன் 1 mole ஆஃப் ஆக்சிஜன் டு கிவ்ஸ் 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ 1 moles ஆஃப் இஸ் சிமிலர்லி 1 mole ஆஃப் மீத்தேன் 2 mole ஆஃப் ஆக்சிஜன் 1 mole ஆஃப் டு கிவ்ஸ் 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 2 moles ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ when only atoms are involved, so scientists also use the term 1 gram atom instead of 1 mole. சயின்டிஸ்ட்டு எப்போன்னா ஒரு ஆட்டத்துக்கு மட்டும் கிராம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாங்க, மோல்குள்ள தான் கிராம் அப்படிங்கிறது அவங்க யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோலார் மாஸ். மோலார் மாஸ். ஸோ மோலார் மாஸ்னால் என்ன சார்? மோலார் மாஸ். ஸோ மோலார் மாஸ் இஸ் டிஃபைன்ட் as the mass of 1 mole of substance. அதாவது 1 mole of substance சொன்னால் அது பேர் மோலார் மாஸ். இப்போ எக்ஸாம்பிள் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் 1 ஹைட்ரஜன் ஆட்டம் எவ்வளோங்க சொன்னோம்? 1.008 U அப்படின்னு சொன்னோம். அதே மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்னா 1.008 கிராம் பர் மோல் அப்படின்னு சொல்கிறோம். மோலார் மாஸ் நம்ம எதில் சொல்லுவோங்க? கிராம் பர் மோல் அப்படிங்கிறதுல நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. அதே மாதிரி தான் குளுக்கோஸ். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் 180 U. யூ அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோங்க சார். யூ அப்படிங்கிறது என்னங்க சார்? அது வந்து ஏஎம்யூ மாதிரி தான். ஏஎம்யூ தான் யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொன்னோம். யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா. மோலார் மாஸ். நெக்ஸ்ட்டு மோலார் வால்யூம் அப்படின்னா என்ன சார்? மோலார் வால்யூம். ஸோ மோலார் வால்யூம் அப்படிங்கிறது த வால்யூம் ஆக்குபைடு பை 1 mole ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் இன் த கேசியஸ் ஸ்டேட் அட் எ கிவன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஓகேங்களா. தி வால்யூம் ஆக்குபைடு பை 1 mole ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ். ஒரு மோல் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணுதோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? கிவன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் அதுதான் நம்ம மோலார் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க கண்டிஷன்ஸ். 273 கெல்வின் அண்ட் 1 bar ப்ரெஷர், அதுதான் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். 22.71 அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஸோ 273 கெல்வின் அண்ட் 1 atmospheric ப்ரெஷர் 22.4 பார் வந்தால் 0.71 வரும். பட் 4 இதுதான் கான்ஸ்டண்ட்டாக நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா. 298 கெல்வின் 1 atmospheric ப்ரெஷர் ரூம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் 24.5 இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கிராம் ஈக்குவலண்ட்.
ஸோ கிராம் ஈக்குவலண்ட் கான்செப்ட் அப்படின்னா என்ன சார்? இது ரொம்ப ஈஸி சார். கிராம் ஈக்குவலண்ட் கான்செப்ட் அதாவது similar to mole concept, gram equivalent concept is also widely used in chemistry. So especially in analytical chemistry la gram equivalent concept use பண்றோம். So in the previous sections we have understood that the mole concept is based on a molecular mass. இதே gram equivalent concept எதுன்னா equivalent mass. ஓகேங்களா? ஸோ மோல் கான்செப்ட் வந்து எப்படின்னா மாலிகுலர் மாஸ். பட் கிராம் ஈக்குவலண்ட் கான்செப்ட் வந்து ஈக்குவலண்ட் மாஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டெஃபினேஷன், கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த மாஸ் ஆஃப் ஆன் எலமெண்ட் that combines or displays of the hydrogen or oxygen or chlorine atom. ஓகேங்களா? எவ்வளோ மாஸ் ஆஃப் ஆன் எலமெண்ட்டு அது வந்து எவ்வளோ ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு, டிஸ்பிளேஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அல்லது 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் 35.5 கிராம் ஆஃப் குளோரின் ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஜிங்க் ப்ளஸ் H2SO4 என்னங்க இருக்குது? ஜிங்க் ப்ளஸ் H2SO4 ப்ளஸ் ஜிங்க் ப்ளஸ் சல்ஃபூரிக் ஆசிட், ஜிங்க் சல்ஃபேட் ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகுது. ஓகேங்களா? இன் திஸ் ரியாக்ஷனில் 1 மோல் ஆஃப் ஜிங்க் டிஸ்பிளேஸ் 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன். ஒரு மோல் ஆஃப் ஜிங்க் 1 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஹைட்ரஜன் மாலிகுலை டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஸோ தேர்ஃபோர் அதனுடைய ஜிங்க்கினுடைய மாஸ் எவ்வளவு, பட்டு ஃபார்முலா பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணுது, 2.016 கிராம் ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ அதோட டிவைட் பண்ணோம் அப்படின்னா 32.6 வரும் மாஸ் ஆஃப் ஜிங்க். ஸோ அந்த 32.69 கிராம் ஈக்குவலண்ட்னு சொல்லலாம். த கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஜிங்க் இஸ் கிராம் ஈக்குவலண்ட்டில் நம்ம சொல்லலாம். ஸோ ஈக்குவலண்ட் மாஸ் ஹேஸ் no unit but gram equivalent mass has the equivalent mass அப்படின்னா அது கிடையாது. ஈக்குவலண்ட் மாஸ்க்கு யூனிட் கிடையாது. பட் கிராம் ஈக்குவலண்ட் மாஸ்க்கு கிராம் ஈக்குவலண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஈக்குவலண்ட் மாஸுக்கு கிராம் கிடையாது. ஸோ நோ யூனிட் கிடையாது ஈக்குவலண்ட் மாஸுக்கு. ஸோ யூனிட் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ், கரெக்டுப்பா. ஸோ ஈக்குவலண்ட் மாஸ் ஹேஸ் நோ யூனிட் பட் கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் ஹேஸ் த யூனிட் கிராம் per equivalent அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் நாட் ஆல்வேஸ் பாசிபிள் டு அப்ளை த above mentioned definition which is based on the கீழே கொடுத்துருக்காங்க ரெஃபரன்ஸில். ஸோ கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் அப்படிங்கிறது மோலார் மாஸை ஈக்குவலண்ட் ஃபேக்டரால் நம்ம டிவைட் பண்ணுறோம். அது எப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஒரு டேபிள் ஸ்காலர் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். அதாவது இந்திஸ் டேபிளர் காலம் பாருங்கள். இந்த டேபிளர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆசிட்ஸு, பேஸு, ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் இதுக்கு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம், ஈக்குவலண்ட் மாஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ தட் மீன்ஸ் ஈக்குவலண்ட் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னா, அதாவது ஆசிட்டாக இருந்தால் பெசிசிட்டி ஆஃப் த ஆசிட்னு டிவைட் பண்ணணும். சப்போஸ் பேஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மோலார் மாஸ் ஆஃப் த பேஸ்னா அசிடிட்டி ஆஃப் த பேஸ்க்கு வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ சப்போஸ் மோலார் மாஸ் ஆஃப் த ஆக்சிடைசிங் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருந்தால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் கெயினடு ஆர் லாஸ்டு, எவ்வளோ எலக்ட்ரான் வந்து கெயின் ஆகிருக்கு அல்லது லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். ஸோ அப்படி நோட் பண்ணும்போது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஈக்குவலண்ட் மாஸ். இப்போ பாருங்கள், ஆசிட்டுக்கு இப்போ சல்ஃபூரிக் ஆசிட்டுக்கு வந்து பெசிசிட்டி வந்து 2 ஈக்குவலண்ட் பர் மோல். ஓகேங்களா? மோலார் மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் வந்து நம்ம ஈஸியாக பாருங்கள், இங்கே இண்டிவிஜுவல் ஆட்டத்துக்கு நம்ம மல்டிபிள் பண்ணும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், ஹைட்ரஜனுக்கு 1, ஸோ 2 × 1 ப்ளஸ் அதே மாதிரி சல்ஃபருக்கு 32, 1 × 32, சல்ஃபருக்கு 32, 1 × 32 இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க.
32 plus 4 into 16. So therefore 98 gram per mole அப்படின்னு வரும். ஸோ இதுதான் மோலார் மாஸ் ஆஃப் த ஆசிட். அதை வந்து பெசிசிட்டியால் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ 2 பெசிசிட்டி மீன்ஸ் எத்தனை ஹைட்ரஜன் ஐட்டம் ரீப்ளேஸ் பண்ணுது. இங்கே 2 ஹைட்ரஜன் ஐட்டம் தான் ரீப்ளேஸ் பண்ணுது. அதனால் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 49 கிராம் ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். 49 கிராம் ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். இதே மாதிரி தான் ஸோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுக்கு நம்ம பேஸ்க்கு வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஒவ்வொரு கால்குலேஷனுக்கும் ஸோ இங்கே அசிடிட்டி ஆஃப் த பேஸ் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 1 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அதே மாதிரி தான் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கே இந்த ஆசிட் மீடியத்தில் பெர்மாங்கனேட் இஸ் ரெடியூஸ்டு டியூரிங் ஆக்சிடேஷன் அண்ட் இஸ் கிவன் பை த ஃபாலோயிங் ஈக்குவேஷன். எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து ஸோ கெயின் ஆகுது ஆக்சிடைசிங் ரியேஜென்ட்ஸ் அப்படின்னா. ஸோ தட் மீன்ஸ் லாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். எத்தனை எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகுது அப்படின்னா 5. ஸோ தேர்ஃபோர் 5ஆல் டிவைட் பண்ணும்போது 31.6 கிராம் ஈக்குவலண்ட் வந்து கிடைச்சிரும். ஸோ மோல் கான்செப்ட் ரெக்வயர்ஸ் எ பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ மோல் கான்செப்ட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் அப்படின்னா ரெக்வயர்டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். டு ஃபைண்ட் அவுட் த அமௌண்ட் ஆஃப் த ரியாக்டன்ட் இன்வால்வ் இன் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஆனால் கிராம் ஈக்குவலண்ட் வந்து டஸ் நாட் ரெக்வயர் த சேம். இதுக்கு அப்படி தேவையில்லை. மோல் கான்செப்ட் சொல்லணும்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து பேலன்ஸ்டு ஆகிருக்கணும். பட் கிராம் ஈக்குவலண்ட் சொல்லணும்னா அந்த மாதிரி பேலன்ஸ்டு ஆகணும்னு அவசியம் இல்லை. We prefer to use mole concept for non-redox reactions and gram equivalent concept for redox reactions. So ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். If we know the equivalent mass KMnO4 and anhydrous ferrous sulfate without writing the balanced equations. ஸோ நம்ம அதில் பார்க்கும்போது பாருங்கள் கீழே வந்து ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள். ஸோ ஃபெரஸ் சல்ஃபேட் டு KMnO4, ஃபெரஸ் சல்ஃபேட் KMnO4 சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ரியாக்டன்ட் ஆகுது. ஸோ இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா மோல் கான்செப்ட் பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தி பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் த எபோ மென்ஷன்ட் ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. மேலே இப்போ என்ன சொன்னோமோ அதை தான் ஈக்குவேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் இன் திஸ் ஈக்குவேஷனில் 2 moles ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் react with 10 moles of anhydrous ferrous sulfate கூட react ஆகுது அதானே. ஸோ 2 moles of KMnO4 வந்து 10 moles of ferrous sulfate கூட react ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ எவ்வளோ கிராம் react ஆகுதுன்னா ஸோ 31.6 கிராம் ஆஃப் KMnO4 react with ஸோ 152 கிராம் ஆஃப் ferrous sulfate கூட react ஆகுது. ஓகேங்களா. ஸோ இது சிம்பிள் கால்குலேஷன். ஸோ எவால்வேட் யுவர் செல்ஃபும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்டு மாலிகுலர் ஃபார்முலா பற்றி பார்ப்போம்.